வணக்கம். இன்னைக்கு சிம்பிளான ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் 1.5 கப்பு ரெடிமேட் வாஃபிள் மிக்ஸ் மாவு எடுத்திருக்கிறேன். இந்த வாஃபிள் மிக்ஸோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. அது இல்லாமல் இன்னும் மற்ற பொருட்களும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த மாவை நல்ல திக்கான பதத்தில் கரைச்சி எடுத்துக்கணும். மாவு கட்டி இல்லாமல் இந்த பதத்தில் கரைச்சிக்குங்க. இப்போ மாவு கரைச்சி ரெடியாக வச்சாச்சுங்க. வாஃபிள் மேக்கரை ஆன் பண்ணிவிட்டு அது சூடானதும் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்றுறது மாதிரி தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பரவுறது மாதிரி ஊற்ற வேண்டியது தான். ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இப்போ தோசைக்கல்ல புகைச்சல் வர்றது மாதிரி வருது பாருங்கள். இப்போ அந்த ரெடி பட்டனில் லைட் ஆஃப் ஆகிடுச்சு இல்லைங்க. நம்ம தோசையை திருப்பி போடுவோம். இங்கே இந்த மேக்கரையே திருப்பி போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகைச்சல்லாம் குறைஞ்சிக்கிட்டே அந்த ரெடி பட்டனில் இந்த லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் திருப்பிட்டு வாஃபிளை எடுத்துட வேண்டியது தான். இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே ரவுண்டாக இருந்தது மாதிரியும் வச்சுக்கலாம். இப்படி கட் பண்ணி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வேஃபிள் மேலே இந்த மேப்பிள் சிரப்பை வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான். மேப்பிள் சிரப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் ஸ்வீட் எந்த அளவுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்தது மாதிரி ஊற்றிக்கங்க. என்னங்க பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்குதா? கிட்டத்தட்ட அப்படியும் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஸ்க்ராம்பிள்டு எக். ஸ்க்ராம்பிள்டு எக்குன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் செய்கிற முட்டை பொரியல் தான். இப்போ வாஃபிள் ஸ்வீட்டாக பார்த்தோம். அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காரமாக ஸ்க்ராம்பிள்டு எக் பார்க்க போகிறோம். இப்போ இந்த முட்டையோட தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா முட்டை ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாத்திரம் சூடானதும் முட்டை நல்லா கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கிண்டி விட ஆரம்பிங்க. இப்போ எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கங்க. நம்ம முன்னாடியே பாத்திரத்தில் எண்ணெயை தடவி தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி அளவில் வேணுமோ, இப்போ ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா நம்ம ஒரு கொத்து பரோட்டா மாதிரி பண்ணினீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக வந்துடும். இல்லை இந்த மாதிரி பெரிய பீஸாகவே இருக்கட்டும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, செய்யறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் தானாக உங்களை தேடி வரும். நன்றி.